இன்று புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. புரட்டாசி மாசத்தை பற்றியும் அதன் சிறப்பை பற்றியும் தெரிந்து கொள்வோம். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இந்த பாடல் பச்சைமா மலை போல் மேனி என்பது தொண்டரடி பொடியாழ்வார் இயற்றிய பாடல் வரிகளாகும். இதன் பொருள், பச்சை நிற மலை போன்ற திருமேனியையும் பவழம் போன்ற உதடுகளையும் தாமரை போன்ற செங்கண் கண்களையும் உடையவனே அச்சுதா, தேவர்களுக்கெல்லாம் தலைவனே, ஆயர்களின் கொழுந்தே என்று தொடங்கும் இப்பாடல் வரிகளை இந்த சுவையின்றி வேறு எதுவும் தேவையில்லை, இந்திரலோகமாலும் செல்வம் கிடைத்தாலும் அதை விரும்ப மாட்டேன் என நிறைவு செய்கிறது. அந்த வகையில் புரட்டாசி மாதம் என்பது பெருமாளுக்குரிய மாதம். அந்த சிறப்புமிக்க தெய்வீக மாதத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். வாருங்கள். புரட்டாசி 2025 முதல் நாள் பெருமாளை எந்த நேரத்தில் எப்படி வழிபட வேண்டும்? பகவத்கீதையில் கிருஷ்ணர் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என குறிப்பிடுகின்றோம். அந்த மார்கழி மாதத்திற்கு இணையான மிகவும் அற்புதமான மாதம்தான் புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு, முன்னோர் வழிபாடு, அம்பிகை வழிபாடு ஆகியவற்றை மேற்கொள்வதால் வாழ்வில் இருக்கும் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபட முடியும். புரட்டாசி மாத பிறப்பன்று பெருமாள் வழிபாட்டினையும் விரதத்தையும் எப்படி துவங்க வேண்டும் என்பதையும் பார்ப்போம். புரட்டாசி மாதத்தில் எப்படி வழிபட்டால் பெருமாளின் அருளை பெறலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். புரட்டாசி வழிபாட்டை துவங்குவதற்கான சரியான நேரம் எது என்பதை தெரிந்து கொண்டு அந்த நேரத்தில் விரதத்தை துவக்குவது மிகவும் சிறப்பானதாகும். பெருமாளை வழிபடுவதற்கு ஏற்ற மாதங்களாக சில மாதங்கள் குறிப்பிடப்படுகின்றன. இவற்றில் மார்கழிக்கு அடுத்தபடியாக மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக கருதப்படுவது புரட்டாசி மாதமாகும். தமிழ் மாதங்களில் 6வது மாதமாக வரக்கூடிய புரட்டாசி மாதம் புதன் பகவானின் ஆதிக்கம் அதிகம் நிறைந்த மாதமாகும். அதனால்தான் புதனுக்குரிய அதிபதியான பெருமாளை புரட்டாசி மாதத்தில் வழிபடுகின்றோம்.